Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் ஐடி 3501 ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் சப்ஜெக்டில் யூனிட் 2ல் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் யூனிவர்சிட்டியில் கேட்டிருக்க கொஸ்டினோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ப்ரிவிஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் illustrate creating, publishing and installing node.js packaged module with suitable example. ஸோ எப்படி ஒரு node.js கிரியேட் பண்ணணும், பப்ளிஷ் பண்ணணும், இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு தான் அந்த டிஃப்ரெண்ட் மாடியூல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ node.js மாடியூல் அப்படின்றது ஒரு ரீயூசபிள் ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல், ஓகேவா, ஆர் பேக்கேஜ் that can be shared with others through npm யூஸ் பண்ணி நம்மளால என்ன பண்ண முடியும்னா நம்ம கிரியேட் பண்ற ஒரு கோடை இன்னொருத்தவங்களால யூஸ் பண்ண வைக்க முடியும், ஓகேவா. ஸோ npmனா என்ன, நோட் பேக்கேஜ் மேனேஜர்னு சொல்லி நம்ம பேசிக்லேயே பார்த்தோம். ஸோ எக்ஸாம்பிள் லோடஸ், எக்ஸ்பிரஸ், மொமெண்ட், ஆக்சியோஸ் எக்ஸெட்ரா இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னன்னா மாடியூல் கிரியேஷன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸ்டெப் டு கிரியேட் த node.js மாடியூல். ஸோ மாடியூல் கிரியேஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கான்செப்ட். நம்ம ஒரு கோடு எழுதி அதை npmல பப்ளிஷ் பண்ணி வேற யாருக்கு வேணாலும் யூஸ் பண்ண கொடுக்க முடியும். அந்த டெக்னிக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இந்த node.js ஓட கிரியேட் பண்றது, ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஒரு மேத் ஆபரேஷனை கிரியேட் பண்ணணும், ரெண்டு நம்பரை ஆட் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் மாடியூல் கிரியேட் பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 கிரியேட் த ஃபோல்டர் ஃபார் த மாடியூல். முதல்ல வந்து ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும், அதுக்கு mk டைரக்டரி அதான் வந்து டெர் அப்படின்றது. ஸோ டைரக்டரி மேத் ஆபரேஷனுக்கு கிரியேட் பண்றோம், தென் cd மேத் ஆபரேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்தாச்சு. அடுத்து இனிஷியலைஸ் த பேக்கேஜை இனிஷியலைஸ் பண்ணணும். அதை நம்ம எந்த இதுல பண்ணுவோம்னு சொல்லியிருக்கோம், நோட் பேக்கேஜ் மேனேஜர்ல தான். ஸோ நோட் பேக்கேஜ் npm initல நம்ம கொண்டு வரோம், ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் நோட் பேக்கேஜ் மேனேஜர் init, அடுத்து நோட் பேக்கேஜ் init y, ஓகேவா. இது என்ன பண்ணும் அப்படின்னா package.js which contain the metadata like இதுல வந்து நேம், என்ன வெர்ஷன், மெயின் ஃபைல், டிபெண்டன்சிஸ் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கும், ஓகேவா. ஸோ பேக்கேஜஸ் வந்து இங்க பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு, நேம் என்னது, வெர்ஷன் வந்து 1.00, மெயின் வந்து index.js அங்கதான் வந்து ஸ்டோர் ஆகுது, ஓகே, அதை கொடுத்துருக்கோம். ஸோ ஆடோ மல்டிப்ளே எந்த ஃபங்க்ஷன் வேணா கிரியேட் பண்ணலாம். மாடியூல் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இந்த ஃபைல்ஸை வந்து அதர்ஸும் யூஸ் பண்ணிக்க முடியும், ஓகேவா. ஸோ தென் கிரியேட் த மாடியூல் ஃபைல். இப்போதான் நம்ம மாடியூலை கிரியேட் பண்ண போறோம், ஓகே. ஸோ என்ன மாடியூல்னு சொன்னோம், index.js தான். ஸோ index.js அப்படின்ற மாடியூல் கிரியேட் பண்ண போறோம். அடிஷன் ஆஃப் நம்பர்ஸ்க்கும் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் த நம்பர்ஸ்க்கும். ஸோ ஃபங்க்ஷன் ஆட்னு அதுக்கு நேம் கொடுத்துக்கிறேன், a, b ரிட்டர்ன் a+b. நம்ம நார்மலா வந்து ப்ரோக்ராம் எழுதுவோம்ல, சி ப்ரோக்ராம், பைத்தான்னா அந்த மாதிரி தான். தென் ஃபங்க்ஷன் மல்டிபிள் பண்ண போறேன், a, b தென் ரிட்டர்ன் a*b, ஓகேவா. ஸோ மாடியூலை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஸோ ஆட் கமா மல்டிப்ளைன்னு சொல்லி ரெண்டு ஃபங்க்ஷனை நான் எக்ஸ்போர்ட்டிங்க்கு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இந்த மாடியூல யார் வேணா என்ன பண்ணலாம் அப்படின்னா பப்ளிஷ் பண்ணிட்டேன் அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் திங், ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிட்டேன் ஒரு மாடியூல் ஆடையும் மல்டிப்ளையும், அடுத்து பப்ளிஷ் பண்ண போறேன். பப்ளிஷ் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல npm இது வச்சுக்கணும், ஓகே. டு பப்ளிஷ் த மாடியூல் ஸோ அதர்ஸ் கேன் இன்ஸ்டால் இட் குளோபலி. ஃபர்ஸ்ட் லாகின் டு npm லாகின்குள்ள போகணும். என்டர் பண்ணா யூசர் நேம், பாஸ்வேர்டு, இமெயில்லாம் கேட்கும், அதெல்லாம் நான் முடிச்சிருவேன். அடுத்து பப்ளிஷ் த பேக்கேஜ், என்னோட பேக்கேஜை நான் பப்ளிஷ் பண்ணிடலாம். ஸோ npm பப்ளிஷ்னு கொடுத்து என்னோட ரிஜிஸ்டரியில் இந்த என்ன மாடல் நான் கிரியேட் பண்ணியிருக்கணும் நான் அதை பப்ளிஷ் பண்ணிட முடியும், ஓகேவா. தென் பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பேக்கேஜ் நேம் இருக்கும் பார்த்தீங்களா, அது ஆல்ரெடி இருந்துச்சுன்னா அதை ரீநேம் பண்ண சொல்லி கேட்கும், அவ்வளோதான். தென் நான் பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் இன்ஸ்டாலிங் அண்ட் யூசிங் த பப்ளிஷ்டு மாடியூல், நான் வந்து பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணிக்கணும், ஓகே. வேற யாராவது அதர் டெவலப்பர்ஸ் வந்து வேணும் அப்படின்னா நம்ம என்ன நேம் கொடுத்து அதை ஆரம்பிச்சோமோ அதை npm இன்ஸ்டால்னு கொடுத்து அந்த நேமை கொடுத்து அவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், ஓகேவா. இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த மாடியூல்ல யார் வேணா எப்போ வேணா யூஸ் பண்ணிக்கலாம், ஓகே. ஸோ இதுதான் இந்த டெக்னிக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கிரியேட்டிங், பப்ளிஷிங் அண்ட் இன்ஸ்டாலிங் த node.js. node.js வந்து இதுக்கு தான் மெயினாக யூஸ் ஆகுது. இந்த மாதிரி அதை வந்து யார் வேணா அந்த மாடியூலை எடுத்து அவங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு அந்த ஆப்ரேஷன்ஸை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ மேத் ஆப்ரேஷன்ற ஒரு மாடியூல் நேம்குள்ள நான் ஒரு கண்டென்ட்டை ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டு இதை வச்சுட்டேன், ஓகேவா. பப்ளிஷ் பண்ணி கொடுத்ததா அந்த மேத் ஆப்ரேஷன்ஸை யார் வேணா எடுத்து இந்த அடிஷன் மல்டிப்ளிகேஷன்லாம் node.jsல யூஸ் பண்ண முடியுது. ஸோ இதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ரியல் டைம் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் வேலிடேஷன் மாடியூல், டேட்டாபேஸ் கனெக்ஷன்ல, இமெயில் சென்டர் மாடியூல்ல, இந்த மாதிரி ஆல் கம்பெனிஸ்ல இருக்க இன்டர்னல் ரீயூசபிள் மாடியூல்ஸ்க்குலாம் இந்த node.js ரொம்பவே ஹெல்ப் பண்ணும், ஓகேவா. ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான், ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா போதும், எழுதிடலாம். ஸோ மறந்துனா முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்க மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன், நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.